ஓகே கேஸ், ஐம் பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். எப்போவுமே தளபதி அவர்களோட அந்த படத்தில் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து 4 லைன் பாடுறது நம்மளோட வழக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா ஒரு 4 லைன் மட்டும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், பாடுறேன். தளபதி ரேஞ்சுக்கு என்னால் பாட முடியாது, பட் என் ரேஞ்சுக்கு என்ன வருமோ அதை நான் பாடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டு விட்ருங்க. ஒரு மாபெரும் நாடு, அதன் வேர்களில் இருக்கும் வேர்வையப்பாரு, மரம் மேல் ஒரு கூடு, அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு. आओ टुगेदर भैया भैया, ஜாதி பேதம்லாலே தையா, நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கையிலே ஓச்சையா. ஒருத்தனு வரானே திருத்திட போறானே, தங்கமே தளபதி பிளாஸ்ட் பிளாஸ்ட். ஓரளவு சுமாராக பாடியிருப்பேன் நம்புறேன். சரி, ஓகே, டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் காஃபி. சரி, ஓகே, ரைட்டு. என்னதான் ப்ரோ டைட்டில் ஏன் இப்படி ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியாக வச்சுருக்கேன்னா சொல்கிறேன். ஜனநாயகன் ஃப்ளாப் ஆகிடும். ஜனநாயகன்லாம் படம் ஓடவே ஓடாது, அவ்வளோதான், ஊற்றிக்கிச்சு. தளபதியோட கடைசி படமே இங்கே ஓடவே போகிறதில்ல. பாவம் அந்த மனுஷன் எதுக்கு அரசியலுக்கு போனார். இதெல்லாம் ஒரு பாட்டா? அங்கிருந்து காப்பி அடிச்சிருக்காப்புல, இங்கிருந்து காப்பி அடிச்சிருக்காப்புல. ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலே, சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே சில பேர் ஜென்யூனாக நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லி மீம்ஸ் போடுறது வேற. இவரை மார்க் பண்ணணுன்றதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்குது ட்விட்டரில். என்ன விஷயம்னா, இதில் இந்த 2-3 விஷயம் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏஐ வச்சு கிரியேட் பண்ணதே பார்த்தீங்கன்னா அங்கே கரூரில் நடந்த விஷயத்தை வச்சு ஷூட்டிங் அது இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க 1000 விதமாக பேசிட்டோங்க. சரி, இப்போ இந்த ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படமே பகவத் கேசரி, அந்த கேசரி படத்தோட ரீமேக் தான். என்னதான் கேசரி படம் ரீமேக்காக இருந்தாலும் இதில் தளபதி நடிக்கும்போது எச் வினோத் அவர்கள் தெரியாமையா இருக்கும். அவருக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக படத்தை பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டன் சீக்வன்ஸ் வைக்குவாங்க. இவர் கடைசி படங்க நேற்று அந்த ரிலீஸ் பண்ண அந்த காலத்தில் தளபதி கச்சேரி பாட்டை முந்தா நேற்று அவரோட பழைய படங்கள் எல்லா விஷயத்துலேருந்து சீன்ஸ்லாம் எடுத்து தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு அன்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு குவிக்கான ஆஃப் டாபிக்கு, ரியல் லைஃப்பில் இந்த சீட் கோட்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துருக்கோமா? சொல்கிறது கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக் தான் இருக்கும். பட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த காசு அப்படின்னு ஒரு விஷயம் எடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் மைண்டில் இருக்கிறது தான். ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சோண்டு காசு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை பார்த்தேன், ஒரு குட்டியோண்டு ஷார்ட் வீடியோ. அதில் ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நான் எவ்வளோ அதில் போட்டேனோ அதை விட 3 மடங்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா நல்லா எடுக்க முடிஞ்சது. அதில் நான் ஜெயிச்ச விஷயங்க பார்த்தீங்கன்னா மேபி அடுத்தது ஒரு 17 Pro Max ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா ஒரு உண்மையான சீட் கோட் போட்டு விளையாடுற மாதிரி தான் இருந்த அந்த வீடியோவில் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம். ஸோ நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே மேலே ஒரு கார்டு கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் கூட போவோம். அந்த பிளேலிஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. சீக்கிரமாக போய் செக் பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த வீடியோ அதில் இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தளபதி அவர்கள் இந்த படம் ஏன் சூஸ் பண்ணார் அப்படின்னா இதில் நிறைய சோஷியல் மெசேஜ் இருக்குது. பை எனி சான்ஸ் 100% கேசரியோட ரீமேக் தான் இதுனா இதில் சொல்லப்படுற சோஷியல் மெசேஜ் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நிறைய பேருக்கு போய் சேரும். பட் இது படம் அப்படின்றத தாண்டி அவரோட கட்சிக்கான ஒரு ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாமே. வாட் எவர் இட் இஸ், அது என்ன ஸ்கிரிப்டாக வேணா இருக்கட்டும், பாலகிருஷ்ணா நடிக்கட்டும் இல்லை எந்த கிருஷ்ணா வேணா நடிக்கட்டும், அவரோட ரீமேக்காக கூட இருக்கட்டும், கடைசி படம்ன்றது ஃபேன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. வாட் எவர் இட் இஸ், இந்த ரிவ்யூ ஸ்டோரி இதெல்லாம் இல்லை. லாஸ்ட்டாக அவர் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படங்கள் வருதோ இல்லையோ, எத்தனை வருஷம் கழிச்சு நடிக்க போகிறாரு இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னாலும் அந்த ஸ்க்ரீனில் வரது நாங்கள் என்ஜாய் பண்ண தான் போகிறோம். ஃப்ளாப் ஆகிடும். இந்த பாட்டு வச்சு ஒரு படத்தை கம்ப்ளீட்டாக ஜட்ஜ் பண்ணுறது, அவரெல்லாம் எதுக்கு, என்னது, அவர் லுக்ஸு சரியில்லை, அவர் சுத்தமாக டான்ஸ் ஆடவே தெரில, வயசு ஆமாங்க 50 வயசு ஆகிடுச்சு. 50 வயசுனா வயசு தானே. இப்போலாம் நம்ம ஒரு 30 வயசு 25 வயசுலேயே 40 வயசு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் சோம்பேறித்தனமாக. அவர் ஸ்டில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம அப்ரிஷியேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, எதுக்கு டிகிரேட் பண்ணுறது? சரிங்க, அது ரீமேக்காக இருக்கட்டும், படம் வரட்டும், படம் ஸ்டோரி நல்லா இல்லை, எதுவுமே ரசிக்கிறதுக்கு கூட்டம் இருக்குது. கடைசி படம் செலிப்ரேஷன் நாங்கள் பண்ணுவோம். ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணதுக்கே எல்லோரும் கண்ணில் தண்ணி வச்சுன்னு இருக்காங்க. இதுக்கு மேலே அவர் நடிக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு, 1 லாஸ்ட் டான்ஸு, 1 லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எதுக்கு இவ்வளோ ஒரு ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலே இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி பண்ணுறாரு, எச் வினோத் இதை சூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அவ்வளோதான் தளபதிக்கிற. அவர் ஆல்ரெடி நிறைய படம் நடிச்சிட்டாரு, நிறைய பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு, கலெக்ஷன் வரதான் போகுது. படம் எப்படி வருதோ பார்க்கலாமே. ஹெச் வினோதுக்கு அவர் தெரியாதா எது பண்ணால் எப்படி ஆடியன்ஸ் போய் சேரும்? கடைசி படம் வேறு, நம்ம நல்லா பண்ணலன்னா எப்படி இதுக்கான பின்விளைவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாதா? படம் வரட்டுமே. இப்போ என்னென்னா அந்த பாட்டில் இருக்கிற வரிகளை வச்சு நிறைய பேருக்கு வயிற்றுச்சல். இன்னும் அந்த பச்சோந்தி ஒன்று இருக்குது. அந்த பச்சோந்தி இதை பற்றி இன்னும் பெருசாக பேசலை. ஏதாவது வீடியோ ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும் உட்காந்து பேக் அண்ட் டீம் வச்சு. எனக்கு என்னென்னா கேவலமாக சீப்பான ஒரு பொண்ணுங்க நான் பார்த்ததுலேயே. எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்னு. இதுக்கு மேலே இந்த பாட்டு இப்போ ரிலீஸ் ஆச்சுல்ல, இந்த வயிறு எரிஞ்சுனே சில கூட்டம்லாம் இருக்கும்.
அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இதுக்கான ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாங்க. இவ்வளோ வன்மத்தை வச்சுன்னே வாழணுமா? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அவர் இன்றைக்குன்னு கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை படம் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. மெர்சல் டைம்லேருந்து, தலைவா டைம்லேருந்து. அந்த படம் லாஸ்ட்டு அந்த தேட்டருக்கு வருமா வராதா அப்படின்ற ஒரு பரபரப்புலேயே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை வச்சுப்பாங்க, இன்க்ளூடிங் ஜனநாயகன். இப்போ வரலும் பெருசாக இந்த படத்துக்கு பிரச்சனை கொடுக்கல. பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் ரெடி ஆகிட்டு இருக்கும் இந்த படத்து மேலே கேஸ் கொடுக்கறதுக்கு. ஸ்டோரி என்னோடது, அதுக்கப்புறம் அவர் போட்டிருக்கிற பேண்ட் என்னோடது, ஷர்ட் என்னோடது, அந்த லொக்கேஷன் என்னோடது, இது நான் எழுதின ஸ்கிரிப்ட், இது நான் யோசித்த சாங்கு, நான் எழுதின பாடல் வரிகள், இது சுட்டுட்டாங்க, எனக்கு நஷ்ட ஈடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இவங்களாம் என்னென்னா ஒரு பெய்டு மாஃபியா, இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னே இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, தளபதி அவர்களோட சன் ஜேசன் அவர்களோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்க்ரீனில் எங்கள் சைடில் போட்டு விட்றேன். ஆல் த பெஸ்ட். டைட்டில் நல்லா இருக்கோ இல்லையோ, அவரோட ஃபஸ்ட்டு படம் அப்படியே சும்மா குதிச்சுட்டு சினிமாக்குள்ளே வரல. அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, தளபதி அவங்களோட அப்பா. பட் ஸ்டில் ஃபிலிம் ஸ்கூல்லலாம் இத்தனை வருஷமாக அவர் படிச்சிருக்காப்புல. ஒரு படம் எடுக்கிறார் லைக்காலிருந்து. ஒரு பெரிய வரவேற்பு இல்லைனா கூட நம்ம சப்போர்ட் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ நெப்போ கிட் அதெல்லாத்தையும் தாண்டி ஃபிலிம் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருக்காரு, ஒன்றுமே தெரியாமல் அப்படியே வந்துட்டு படம் எடுக்கல. அதுக்கு ஒரு வன்மம் என்னென்னவோ பண்ணுறா. இதோட ஹைலைட் என்னென்னா, த்ரிஷா அவங்க ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதில் ஒரு மிரரில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப பின்னாடி ஒரு டேபிளில் ஏஐயில் டிவிக்கோட துண்டு இருக்கிற மாதிரி எடிட் பண்ணிட்டு ஏஐயில் அது வேறு ட்விட்டரில் போட்டு இது பண்ணியிருக்கானுங்க. டேய் என்ன ஜன்மண்டா நீங்களாம்? சரிடா, அவர் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டு போங்களேன். ஏன் இவ்வளோ வன்மம் ஏன் பண்ணுறீங்க? எனக்கு புரியவே இல்லை. படம் ஓடாது, படம் ஃப்ளாப் ஆகி இப்போயே பார்த்தீங்கன்னா வாய் வைக்கிறானுங்க, படம் ஓடாது, ஃப்ளாப் ஆகிடும், சாங்கு நல்லா இல்லை, அவ்வளோதான், கெரியர் க்ளோஸு, ஹெச் வினோதியம் இப்படி பண்ணுறாரு, அவ்வளோதான், அனிருத் மியூசிக் கேவலமாக இருக்குது, அங்கேருந்து காப்பி அடிச்சிட்டார், இங்கேருந்து காப்பி அடிச்சிட்டார். சரி, எங்கேருந்து வேணால் காப்பி அடிப்போமே, விட. அவர் கடைசி படம் அவர் பிடிக்கலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பிடிக்கிறவங்களை கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுங்களேன். இதை சொல்லாத வீடியோ நான் மெயினாக பண்ணுறேங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நடுவில் ஒரு சின்ன விஷயம் போட்டிருப்பேன், அது ஒரு விளம்பரம் மட்டும்தான், விளம்பரமாக பாருங்கள். இந்த சைடில் எங்காவது கார்டு அங்கங்கே வரும், அது செக் பண்ணி பார்த்துருங்க. அண்டு இதோட பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஹேட்டு பண்ணுங்க அதுக்குன்னு சொல்லிட்டு இதே பொழப்பா சுற்றினு இருக்காதீங்கடா டேஷ் பசங்களா சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸ்பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.